Assalamualaikum. Good evening. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2023 பேட்ச் மாணவர்களுக்கு நடந்த, அதாவது நேற்று நடந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் பார்ட் 1ல் வந்து எம்சிக்யூ இல்லாமல் இந்த எம்சிக்யூவில் 2024 பேட்சாக்கள், அதாவது வார வருடம் எழுத போறாக்கள் இப்போ பெரும்பான்மையான ஆக்கள் எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கோ அதுகளை பற்றி என்ன செய்ய முடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்கு. அதுக்குள்ள போன் இல்லைன்னு சொன்னால் இதை 24 கேள்விகள் 23-24 கேள்விகள் தொகுத்த ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கு. அதை எடுத்து நீங்கள் சுயமாக செஞ்சு பாருங்க. முதல் சுயமாக செஞ்சு பார்த்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்க. சரியா? அதே போல 25 பேட்ச் மாணவர்கள் ஒரு வேலைவாய்ப்பு சக்திக்கு உட்பட்ட வகையில சரியானே ஒரு 6 கேள்வி செய்யலாம்னு நினைக்கிறேன். 25 பேட்ச் மாணவர்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா பார்க்கலாம். 23 பேட்ச் ஆக்கள், சரியா? 23 பேட்ச் ஆக்கள் நீங்க இன்னும் கெமிஸ்ட்ரி பாடம் எழுதுறதுக்கு முதல் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு எடுக்கலன்னு சொன்னாரு. சரியா? தயவு செஞ்சு வீடியோ முடி வைக்க போல தயவு செஞ்சு என்ன படிக்கிற வேலையை பாருங்க. சரி, அந்த லூசி வேலையில பார்க்கலாம். சரியாடா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? பிடிஎஃப் தேவையான ஆக்கள் வந்து என்ன செய்யுங்க, குரூப்ல போய் பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஸோ நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல எத்தனாவது கேள்வியாக வந்திருக்குங்கிறதையும் சொல்லன், அதே போல பிடிஎஃப்ல எத்தனாவது கேள்வியாக இருக்குங்கிறதையும் நான் என்ன செய்யறேன் சொல்லலாம். சரியா? ஸோ பிடிஎஃப்ல முதலாவது கேள்வி பாருங்க, அது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல 3வது கேள்வியாக வந்திருக்கு. சரியா? ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசை யாதன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு கேட்டிருக்காரு. சரியா? ஸோ ஒரு எருமை மாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வண்டியில இழுத்துக்கு போகுதாம். எருமை மாட்டை விடுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் மனுஷன் பிரச்சனை எடுப்போம். ஒரு மனிதன் நடக்க வேணும்னு சொன்னால், ஒரு மனிதன் தரையில நடக்க வேணும்னு சொன்னா ஓய்வில் இருக்கிற மனிதன் முன்னோக்கி போறான். நான் இப்ப நிக்கேன், சும்மா நிக்கேன். நான் இப்ப முன்னோக்கி போறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓய்வுல இருந்த நான் ஒரு வேகத்தை எடுக்கேன். ஓய்வுல இருந்த நான் ஒரு வேகத்தை எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு கடநிலை ஆர்முடுகள் தேவை. காரணம் என்னடா? ஓய்வுல இருக்கிறவருக்கு வேகம் கிடைக்குதுன்னு சொன்னால் அவர வேகத்துல மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு ஆள்ல வேகத்துல மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அவர் ஆர்முடுகள் அடைகிறார். ஒரு ஆள் ஆர்முடுகள் அடையணும்னு சொன்னால் அவருக்கு என்ன தேவண்டி நியூட்டன் சொல்லலாம்னு சொன்னால் அவன் ஆர்முடுகள் அடைய விரும்புற திசையில் அவனுக்கு விச தேவையாம். இது கட்டாயம். சரிதானே? அப்ப ஒரு மனிதன் வலப்பக்கம் ஆர்முடுகள் அடைய விரும்புகிறான், ஓய்வில் இருக்கிறவன் வலப்பக்கம் இயங்க விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வலது பக்கம் விச தேவை. ஒருத்தனுக்கு எங்கள ஆர்முடுகள் தேவையோ அங்கள பக்கம் விச வேணும். இது ஆறு கொடுக்கலாம். முதலாவது மனிதன் என்னென்ன விசதாக்கும்? அவன் நிறவிச டபிள்யூ தாக்கும். தரையால அவனுக்கு வழங்கப்படுற செவ்வன் மரதாக்கம் தாக்கும். இது ரெண்டையும் வச்சு அவன் முன்னுக்கு ஆர்முடுகலாமா என்று கேட்டால் ஏலாது. ஏன் ஏலான்னு சொன்னால் ஒருத்தனுக்கு எங்கல ஆர்முடுகள் தேவையோ அங்கலதான் விச வேணும். இப்ப அவன் வலப்பக்கம் ஆர்முடுகணும் சொன்னால் அவனுக்கு வலப்பக்கம் தான் விச தேவையே தவிர மேல் நோக்கிய கீழ் நோக்கி விசையை வச்சு அவன் வலப்பக்கம் ஆர்முடுக இயலாது. காரணம் என்ன? ஒரு குறித்த திசையில இருக்கிற விசையோ அல்லது குறித்த திசையில தேவைப்படுற விசையோ அதுக்கு செங்குத்தான திசையில இருக்கிற விசைய எந்த விதத்திலும் தாக்கம் செலுத்தாது. சோ நிலைக்குத்தான விசைகள் கிடையான இயக்கத்துக்கு எந்த பங்களிப்பையும் அளிக்காது, மறந்துடாத. சரியோ? சோ இந்த வலப்பக்கம் ஆர்முடுகளுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா? அவன் நிலத்துக்கும் காலுக்கும் இடையிலான உராய்வு விசை. இந்த உராய்வு விசை தான் அவனை வலப்பக்கம் நகர்த்தி போகுது. இந்த உராய்வு இந்த செவ்வன் மரதாக்கம் எல்லாம் மாறி தரையினால் மனிதனுக்கு வழங்கப்படும் விசை மாறி இதே எஃப்ங்கிற விசை தரையின் மீது இடப்பக்கம் தாக்கும். இந்த எஃப் ஆர் பார்த்தேன்னு சொன்னால் நியூட்டன் 3ஆம் விதிக்குரிய சோடி. இந்த ஆர் நிலத்தில தாக்கும். இந்த ஆறும் நியூட்டன் 3ஆம் விதிக்குரிய சோடி. சோ இந்த எஃப்பும் இந்த ஆறும் தரைக்கு சொந்தமானது. இந்த எஃப்பும் இந்த ஆறும் மனிதனுக்கு சொந்தமானது. கொஞ்சம் டீப்பா காட்டிட்டு போறேன். சரியா? தேர்தல் ஓரளவுக்கு தெரியாதாக்களும் என்ன செய்ய வேணும், பார்க்க வேணும்ன்றதுக்காக. சரியா? அப்ப நான் சொல்றேன், இந்த எஃப் தமிழால சொல்லி தரையினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உராய்வு. இந்த ஆர் தரையால மனிதனுக்கு வழங்கப்பட்ட செவ்வன் மரதாக்கம். இந்த ஆரும் எஃப்பும் சேர்த்து நாம் என்ன செய்யலாம் சொன்னால் தரையினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விசைகள்.
இந்த எஃப்ஆர் தரை மனிதனுக்கு கொடுத்ததால மாறி மனிதன் தரைக்கு கொடுத்த உராய்வு. இந்த ஆர் தரை மனிதனுக்கு மீது தாக்கிய செவ்வன்மர தாக்கம், இந்த ஆர் மனிதன் தரையின் மீது தாக்கிய செவ்வன்மர தாக்கம். இது ரெண்டும் தரைக்கு சொந்தமானது, இது ரெண்டும் யாருக்கு சொந்தமானது? செல்லுமாபம் மனிதனுக்கு சொந்தமானது. இதே கேஸ் மனுஷனுக்கு பல எரும மாடு இத சொல்லுது, ரெண்டு உயிரினம் தான். அப்ப ஒரு எருது வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயக்க செய்யும் விசை, வண்டியை அல்ல எருதை. அப்ப பாருங்க, ஒரு அழகிய ஒரு எரும மாட்டை கீறன் நான், எரும மாட்டை சரியா அடை எரும மாடு சரிதானே. இப்ப இந்த எரும மாட்டுல செவன் மரதாக்க வண்டியில பிரச்சனை விடுவோம், எரும மாட்டுல பிரச்சனை இப்ப சரிதானே. அப்ப எரும மாட்டுல நிறைய தாக்கும், அதே போல எரும மாடுல செவன் மரதாக்கும். இப்படி இருந்தாலும் இந்த எரும மாடு முன்னோக்கி ஆறு முடுக விரும்பிச்சேன்னு சொன்னால் அல்லது முன்னோக்கி அசைய விரும்பிச்சேன்னு சொன்னால் முன்னோக்கி விசை வேணும். இந்த விசை யாரால கொடுவாடணும்னு சொன்னால் தரையால எரும மாட்டின் காலுக்கு கொடுபட வேணும். இது யாரு? தரையினால் எருமையின் காலின் மீது தாக்கிய உராய்வு விசை என்றும் செல்லலாம், அல்லது மொட்டையாக தரையினால் எருதின் கால் மீது தாக்கிய விசை என்று வேலை செய்யலாம் செல்லலாம். சோ ஆன்சர் என்ன? நாலாவது, தரை எருது மீது உயர்த்தும் விசை. தரை எருது மீது இரண்டு விசைகளை உயர்த்துது, ஒன்று செவ்வன்மர தாக்கத்தை உயர்த்துது, இரண்டாவது உராய்வு என்ன செய்து உயர்த்துது சரியா. சோ தரை எருதின் மீது உயர்த்தும் விசைகள் ரெண்டு, அதுல இந்த எஃப் பயன்படுத்தி எருது என்ன செய்யுதுன்னு சொன்னா அது முள்ளுக்காகுது. ஆன்சர் நாலாவது சரியல்லோ. ரைட் நோமலா கதைக்காம கொஞ்சம் டீப்பா காய்ச்சி கொண்டு போற சரிதானே. இந்த தியரி தெரியாதவர்களும் அல்லது கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் தெரியாதவர்கள் பார்த்து பயன்பெற்றுக்கோ சரியா. அது முடிஞ்சால் நாலாவது கேள்வி சரியா. நாலாவது கேள்வி இந்த பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல நாலாவது கேள்வி, என்ற டியூட்ல ரெண்டாவது கேள்வி சரியோ. ரைட், 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் பரமன்களுடைய இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும் போது பெறப்படத்தக்க ஒரு விளையுள் இடப்பெயர்ச்சி. முதலாவது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்பது என்ன கணியம்? காவி கணியம் சரியா. சோ 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் பரமன்களுடைய இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும் போது என்று சொன்னாலும் சரிதான், இரு காவிகளை கூட்டும் போது என்று சொன்னாலும் சரிதான். ஏன் ரெண்டும் என்ன கணியமடா? காவி கணியம். எனவே ஏகமாபி எனும் இரண்டு காவிகளை கூட்டும் போது அதே போலதான் 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் இரண்டு இடப்பெயர்ச்சிகளை கூட்டுறதும் காவிய கூட்டுறதுக்கு சமன்தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு இடப்பெயர்ச்சி நீ கூட்டுறாய், அதாவது ரெண்டு காவிய கூட்டுறாய், அது என்ன காவி என்றாலும் பரவாயில்ல, அது இடப்பெயர்ச்சியோ விசையோ என்ன சனியனோட ஏதோ ரெண்டு காவியை கூட்டுறாய். ரெண்டு காவிய கூட்ட கூட உன்னால புறப்படத்தக்க உயர்ந்தபட்ச விளையுள். நீ எல்லா தியர் யார் படிச்சு தந்தாலும் தியர்ல வழி தந்திப்பாங்க. இது சரிதானே. சிற குத்தஞ்சொல்ல இயலாது நீ சரியா. சிலாக்கள் என்ன செய்யறா எல்லாம் செஞ்சு போட்டு சிறுமாற குத்தஞ்சொல்ல கடைசியில சரிதானே. சிறுலாங்க உழைக்கிற எல்லா டீச்சர்ஸ் மாரும் எல்லா பாடத்துல டீச்சர்ஸ் மாரும் பெஸ்டான ஆக்கள் தான் சரிதானே. படிக்க படிக்காது செய்யாத உண்ட கையில இருக்கு. இங்க பாரு, ஒரு ஆள் 9 மீட்டர், இன்னொரு ஆள் 6 மீட்டர், இந்த ரெண்டு காவியையும் கூட்டுறாய். நீ மீட்டர் ரெண்டு ஓட்டாலும் சரி, விசை நியூட்டன் ரெண்டு ஓட்டாலும் சரி, இது ரெண்டையும் கூட்டினால் உன்னால புறப்படத்தக்க மேக்சிமம் பெருமானம் ஆறு தெரியுமா? ரெண்டு ஒரே திசையில தாக்கக்குள்ள வாரது எவ்வளவோ 15 மீட்டர். இது ரெண்டையும் கூட்டக்கூட உன்னால புறப்படத்தக்க இழிவு பெருமானம் ரெண்டும் எது திசையில தாக்குறது எவ்வளவு? ஒன்று 9 மீட்டர், இன்னொன்று எவ்வளவு? இடப்பக்கம் 6 மீட்டர். ரெண்டையும் காவி கூட்டல் செய். காவி கூட்டல் செய்ய சொன்னா எவ்வளவு வரும்? 9 × 6 3 மீட்டர் ரெண்டு வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இரண்டு காவிகளை கூட்டும் போது புறப்படத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம் ரெண்டையும் கூட்டி வாரது, அதாவது ரெண்டும் ஒரே திசையில தாக்கக்கொள்ள வாரது. இரண்டு காவிகளை கூட்டும் போது புறப்படத்தக்க இழிவு பெருமானம் ரெண்டையும் கழிச்சு வாரது, அதாவது ஒன்று கொண்டு எதிரான திசையில தாக்கக்கொள்ள வாரது. சோ மேக்சிமம் 15 மீட்டர் வரலாம், மினிமம் 3 மீட்டர் வரலாம். அதுக்கு இடையில 90 பாகையில 30 பாகையில 60 பாகையில எல்லாம் தாக்க கூட வித்தியாசமான பெருமானங்கள் வரும். அந்த பெருமானம் மேக்சிமத்துக்கும் மினிமத்துக்கும் இடையில வரும். விளங்கிட சொல்லுது. சோ இருக்கிற ஆன்சர் பாரு. 1 மீட்டர் மினிமத்தை விட குறைய பிள்ளை, 2 மீட்டர் பிள்ளை, 4 தான் சரியான ஆன்சர், 4 மீட்டர் சரியான ஆன்சர். 16 மீட்டர் என்ன பிள்ளை? காரணம் என்ன? 16 மீட்டர் சொல்லுது எப்படி செல்வாபம் மேக்சிமத்தை விட கூட இருக்கு, 20 மீட்டரும் பிள்ளை. சோ ஆன்சர் என்ன? 3வது.
சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இரண்டு காவிகளை கூட்டும் போது பெறப்படத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம் ரெண்டையும் கூட்டி வார விட, அதாவது ஒரே திசையில தாக்கு கூட வாரம். இரண்டு காவிகளை கூட்டும் போது பெறப்படத்தக்க இழிவு பெருமானம் ஒண்ணுல இன்னொன்ன கழிச்சு வாரது. அப்ப காவியை கழிக்கணும் என்றவா செல்லணும், ஏன் கூட்டுறன்னு சொல்லாங்க ரெண்டு. சரியா, இதெல்லாம் தியரியடா. காவியை கழிக்க இயலாது, காவியை கூட்ட மட்டும்தான் செய்யலாம். சரியா, ஒரே திசையில வச்ச மாதிரி கூட்டுற, இது கழிக்கிறது இல்லை. இதுல பேர் எது திசையில இருக்கிற மாதிரி கூட்டுற விளையிட சொல்லுது. ஸோ காவியை கூட்ட மட்டும்தான் செய்யலாம், கழிக்க இயலாது. ஸோ மேக்சிமத்துக்கு மினிமத்துக்கு முடையில இருக்கிற ஒரே ஒரு விட 4 மீட்டர் தான். மிச்சம் எல்லாமே என்ன பிள்ளை. ஸோ ஆன்சர் 3வது. 5வது கேள்வியை பாருங்க. நெட்டாங்கலைகளினால் காட்டப்படாது. சரியானே, இது வந்து அகில இலங்கையில் இருக்கிற எல்லா 3ஆம் யூனிட் படித்தவர்களுக்கும் தெரியும். சரியா, என்ன முனைவாக்கம். முனைவாக்கம் வந்து யாரால? குறுக்கலையால மட்டும்தான் என்ன செய்யலாம், காட்டப்படலாம். இங்க எல்லா பண்புகளும் குறுக்கலை நெட்டாங்கலை இரண்டாலையும் என்ன செய்யலும், காட்டப்பட இயலும். சரியா, சோ அதுக்கு ஆன்சர் என்ன? 5வது. அடுத்த கேள்வி டியூட்ல 4வது கேள்வி, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல 9வது கேள்வி. சரியா, டியூட்ல 4வது, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல 9வது. ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு தரப்பட்டுள்ள திணிவின் அமுக்கம் மாற்றப்படாமல் தனி வெப்பநிலை T-யுடன் அதன் அடர்த்தி ரோவின் மாறல் மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்று சொல்லி கேட்டிருக்கேன். முதலாவது இலட்சிய வாயு சமன்பாட்டை எழுது. PV = nRT. அடர்த்தி சம்பந்தப்படுகிறது. அப்ப அடர்த்தியோட சம்பந்தப்படுத்தி எழுதுறன்னு சொன்னால் நீ எப்படி எழுத வேணும்? மூல திணிவின்கள் மூல திணிவின் எழுத வேணும். இன்டு RT. கேபிட்டல் M இங்க எடு. PM சமன் திணிவின்கள் கனவளவு என்ன எழுதலாம்? D என்ன எழுதலாம்? அடர்த்தி என்ன எழுதலாம்? D என்ன எழுதலாம் அல்லது ரோ என்ன எழுதும் விருப்பம். R into T. இப்ப யாரு மாறலையாம்? அமுக்கம் மாறல. உனக்கு தெரியும் R எப்பயும் மாறலி. அதே போல குறித்த வாயுன்னு சொன்னால் வாயுவின் மூல திணிவனே மாற மாட்டா. ஓ இல்லையா? இப்ப யாருக்கும் இடையிலான மாறலாம்? D-க்கும் T-க்கும் இடையிலான மாறல். அப்ப நான் என்ன எழுதலாம்? செல்வாபம் R இங்கல் எடுத்தேன்னு சொன்னால் P மாறலி, M மாறலி, R மாறலி. அப்ப நான் சொல்லேன் D into T இன் பெருக்கம் ஒரு மாறிலி. சரியா, இப்ப யாருக்கு கிராஃபரேஜிலேயே X அச்சில வெப்பநிலையையும் அடே Y அச்சில அடர்த்தியையும் வச்ச மாதிரி கிராஃபரேஜிலேயே D-ஐயும் T-ஐயும் பெருக்கி வார விட ஒரு மாறிலி. முதலாவது நீ ஒரு கிராஃப் வரைய கூட அந்த கிராஃப உனக்கு y = mx என்ற வடிவத்தில் எடுக்க இயலுமாறு சிந்தி. அடே ஒரு y அச்சில இருக்கிறவரையும் x அச்சில இருக்கிறவரையும் வச்சு y = mx என்ற வடிவத்தில் எடுக்க இயலுமாறு பார். இல்லாட்டி அந்த கிராஃப் நேர்கோடா வர மாட்டா. வாழ்க்கையிலே மறந்துடாத. விளங்குதா சொல்லது? சோ ஒரு கிராஃப y அச்சு x அச்சு வச்சு y = mx என்ற வடிவத்திலேயோ அல்லது y = mx ஆக c என்ற வடிவத்திலேயோ உன்னால எடுக்க இயலாண்டால் ஒரு நாளும் அந்த கிராஃப் நேர்கோடா வராது. பயப்படாத. இப்ப வார், இதுல y அச்சையும் x அச்சையும் வச்சு எடுக்க இயலாடா உனக்கு. ஏன்? y அச்சை தனி ஆக்கினேன்னு சொன்னால், அடர்த்தியை தனி ஆக்கினேன்னு சொன்னா t இங்க வரும். D = k into 1/t. சோ 1/t தான் x அச்சாக எடுக்கலாமே தவிர D y அச்சாக எடுத்தால் 1/t x அச்சாக எடுக்கலாமே தவிர t x அச்சாக எடுக்க இயலாது. விளங்குதா சொல்லது? சோ இந்த கிராஃப் வந்து என்ன இல்ல, நேர்கோடு இல்ல. அது மட்டும் விளங்குது. என்ன சொன்னா இவரை வச்சு என்னதை உருவாக்க இயலாது, நேர்கோட உருவாக்க இயலாது. இப்போ வளைகோடு. அப்ப 1 4வது ஆன்சர் வரணும், 5 அடி 5வது பெற வேண்டும். இப்படியான கேள்விகளுக்கு எப்படி தீர்க்கிற நீ? ஹீட்ல படிச்சிருப்பாய். ஓமா இல்லையா? முதலாவது யாரால மொழாளுக்கு 0 போடுவார். T = 0. T = 0 என்றால் T = என்ன? 0. இப்ப நான் D எழுவாய் மாற்றம் செய்றேன். சோ D = என்ன வர போகுது? K × T. T = 0. T = 0 என்று சொன்னால் x அச்சு 0. x அச்சு 0 ஆக இருக்க போல பகுதி எண் 0 என்றால் மொத்த விட என்ன? முடிவிலி. D = எவ்வளவு? முடிவிலி. அதே போல T = முடிவிலியாக இருக்க போல பகுதி எண் முடிவிலி என்று சொன்னால் விட என்ன? 0. அப்படின்னு சொன்னால் x அச்சு 0 ஆக இருக்க கூட விட முடிவிலி. கவனம், முடிவிலியை குறிக்க இப்படி மெக்ஸ் காரணம் இது பழக்கப்பட்டிருக்கும். பயோ காரணம் இது நீங்க ஹீட்ல என்ன செய்யுங்கள் படிச்சிருப்பீர்கள். அதாவது அதே போல T வந்து முடிவிலியாக இருக்க கூட D விட என்ன? 0. சோ கிராஃப் எப்படி வரும்? ஆன்சர் என்ன? 5வது.
சரியல்லோ ரைட். இதுக்குரிய தியரிகள் நீ என்ன செஞ்சிருப்பாடா, நீ வீட்டுல படிச்சிருப்பாரு ஏன்னா. இந்த கிராஃப் வரைகிற மெத்தடுகள் எல்லாத்தையும் கவனமா வச்சுக்கோ. என்ன வரைவு வந்தாலும் வரைய தெரிஞ்சுக்கோ. சின்ன தத்துவத்தை வழங்குறாது என்னடா சரியா. உனக்கு ஒரு கிராஃப் வரைய தெரிஞ்சீங்கன்னு சொன்னால் அதுல வையச்சையும் அதுல எக்ஸையும் வச்சு உன்னால வைசவன் எம்எக்ஸாக சி என்ற வடிவத்தை உருவாக்க இயலாதோ. பயப்படாத. அப்படி ஏலாட்டி அந்த வரைவும் நேர்கோடாக இருக்க மாட்டான். விளங்கிட்ட சொல்ல ஆன்சர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடையிலும் தட்டிடையே சரியா நீ சொல்லுது. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பேப்பர்ல 5வது, அதே வேளை எந்த டியூட்ல 5வது, அதே வேளை பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல 10வது. 3 வெப்பவியக்கவியல் செயல்முறைகளை கருதுக. சரியா. அதுல ஏ வந்து சமவெப்ப செயல்முறை, பி வந்து மாறா கனவளவு செயல்முறை, சி வந்து ஒரு மாறா அமுக்க செயல்முறை. ஒரு இலட்சிய வாயுவிற்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் வாயுவினால் செய்யப்படும் வேலையாக மாற்றப்படத்தக்கது என்று சொல்லி கேட்டு. சரிதானே. அப்ப சமன்பாடு டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. இதுல நீங்க கொடுக்கிற சக்தி முழுவதும், நீங்க கொடுக்கிற சக்தி யார், டெல்டா கியூ முழுவதும் வாயுவினால் செய்யப்பட்ட வேலையாக மாற வேணும். டெல்டா டபிள்யூ ஆக மாற வேணும்னு சொன்னால் ஆறு பூஜ்ஜியமாக இருக்க வேணும், டெல்டா யூ பூஜ்ஜியமாக இருக்க வேணும். அப்படின்னு சொன்னா டெல்டா யூ பூஜ்ஜியம் அதுல பேர் என்ன, சமவெப்ப செயல்முறை. சோ ஆன்சர் என்ன, ஏ சமவெப்ப செயல்முறை. மாறா கனவளவு செயல்முறை டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம். சேரல் மாறா அமுக்க செயல்முறை. மாறா அமுக்க செயல்முறை உங்களுக்கு தெரியும், நீங்க தியரியில படிச்சிருவீர்கள். மாறா அமுக்க செயல்முறையின் போது இதான் என்ன, மாறா அமுக்க செயல்முறை. மாறா அமுக்க செயல்முறையின் போது அமுக்கம் மாற மாட்டா. அதே போல கனவளவு கூடும் அல்லது குறையும், கனவளவுக்கு விடை இருக்கும். அதே போல இதானே வெப்பநிலை கோரிய கோடுகள். சோ வெப்பநிலையும் கூடும் அல்லது குறையும். வெப்பநிலை கூடும் அல்லது குறைஞ்சால் டெல்டா யூக்கு விடை இருக்கும், டெல்டா டபிள்யூக்கும் விடை இருக்கும், டெல்டா கியூவுக்கும் விடை இருக்கும். தியரியில படிச்சிருப்பீர்கள். சரிதானே. திருப்பி ஒருக்கா சொல்ல என்னென்றால் சமவெப்ப செயல்முறை டெல்டா யூ பூஜ்ஜியம், மாறா கனவளவு செயல்முறை டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம், சேரல் செயல்முறை டெல்டா கியூ பூஜ்ஜியம். மாறா அமுக்க செயல்முறைக்கு டெல்டா கியூக்கும் விடை இருக்கும், டெல்டா யூக்கும் விடை இருக்கும், டெல்டா டபிள்யூக்கும் விடை இருக்கும். மறந்துடாத. சரிதானே. இப்ப நமக்கு டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ ஆக வர வேணும். அப்படின்னு சொன்னால் டெல்டா யூ பூஜ்ஜியமாக இருக்க வேணும். அது என்ன செயல்முறை, சமவெப்ப செயல்முறை. விளங்கிட்ட சொல்லது. சோ டெல்டா யூ கட்டாயம் பூஜ்ஜியமாக இருந்தது, டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ சமவெப்ப செயல்முறை. ஆன்சர் ஏ மாத்திரம். சரியல்லோ ரைட். முடிஞ்சால் டியூட்ல 6வது, அதே போல இந்த பேப்பர்ல வந்து 13வது கேள்வி. செறிவு I1 உடைய ஒரு ஒலி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒலி செறிவு மட்டம் 90 டெசிபல். அப்ப ஒரு ஒலி முதல் ஒரு சோர்ஸ் வந்து ஒரு குறித்த புள்ளியில 90 டெசிபலை உருவாக்குது. அடே 90 டெசிபல் சொன்னால் எவ்வளவுடா, 10⁻³ வாட் மீட்டர் -2. ஓமா இல்லையா. இது உனக்கு தெரியும். எப்படி 10⁻³ தான் 90 வரும். சரியா. இது இன்னும் சிறுவனாக இருக்காது. சரியா. 3ஆம் படிக்கிறீங்களோ ஒவ்வொன்றுக்கும் மாத்தி மாத்தி பார்க்கணும் இருந்தா நீ சிறுவன். சரி படிச்சிருக்காய். சரியா. கரெக்ட் வயசா போயிட்டு உனக்கு இன்னொரு வருஷத்துல எக்ஸாம். அப்படி எங்க கூட 90 டெசிபல்னா 10⁻³ சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரியா. ரைட். எப்படி வந்தாது. சரியா. லோ மேலுக்கு I0 மேலுக்கு வந்தால் 10⁻12 தர 10 என்ன யாரோ I சமன் 90ஆக இருக்க வேணும். 10. அப்ப I யாராக இருக்கணும், 10⁻³ இருந்தா தான் 12ல 3 போனா 9, 19, 19 9 முன்னுக்கு வந்து 10ஓட வருது 90 வருது. தெரியும். அப்ப I வந்து என்ன வச்சு. அதே புள்ளியில் செறிவு I2 மற்றொரு ஒலி முதல் அதே புள்ளியில் ஒலி செறிவு மட்டும் 40 டெசிபல் உருவாக்குது. சோ இன்னொரு ஒலி முதல் வந்து இதே புள்ளியில 40 டெசிபல். 40 டெசிபல் என்றால் என்ன, 10⁻6 இருக்க போகுது, 10⁻8 இருக்க போகுது. ஓமா இல்லையா. அப்பதான் 12 8 போனால் 14 வரை 4 மணிக்கு வருவாட்டால் 40 டெசிபல். ரைட். ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்கி, இரு முதல்களில் இருந்தும் புள்ளிக்குள்ள தூரங்கள் சமன்.
விகிதம் I1 இன்கள் I2 என்னன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கார் கேட்டிருக்கார். சோ இந்த சோர்ஸ்ல இருந்து இவர்ல ஒரு I1 இருக்குது, இந்த சோர்ஸ்ல இருந்து இவருக்கு ஒரு I2 இருக்குது. சரியானே? சோ I1 இன்கள் I2 எவ்வளவு 10 I1ங்கிறது முதலாவது 90 டெசிபல் என்ன, அப்ப எவ்வளவு 10 சய 3 இன்கள் இவர் எவ்வளவு 10 சய 8, இவர் I1 இவர் I2 10 சய 8 மேலே போச்சுன்னு சொன்னா 18 18ல 13 போச்சுன்னு சொன்னால் 15. சோ I1 நீங்கள் I2 என விகிதம் ஆறாக இருக்க போது 15 இருக்க போது ஆன்சர் 5வது. சரியோ? சரியா? அடுத்தது டியூப்ல 7வது, அதே போல பேப்பர்ல 15வது. குவியத்தூரம் 20 சென்டிமீட்டருடைய ஒரு குவிவு வில்லையும், குவிவு வில்லைக்கு 20 சென்டிமீட்டர் குவியத்தூரம், அதே போல 5 சென்டிமீட்டருடைய ஒரு குழிவு வில்லையும் அவற்றுக்கிடையே உள்ள தூரம் d ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. ஓகே ரைட். இப்படி இருக்க போல குவிவு வில்லை மீது படும் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை குழிவு வில்லையிலிருந்து ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையாக வெளியேறும் தூரம் d ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கார். நல்லா கவனிங்க. இதுல படுற ஒரு சமாந்தர ஒளிக்கட்டைன்னு சொன்னால் இப்படி என்ன செய்யுது படுகுது. சமாந்தர ஒளிக்கட்டைகள் மீண்டும் குழிவு வில்லையில பட்டு சமாந்தரமா வழியாகுதாம். இதுக்கு முதல் இவர் எங்க ஒருங்குவார்? இவர எஃப்ல ஒருங்குவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்க ஒருங்குவார்னு சொன்னால் இவர எஃப்ல ஒருங்குவார். இவர எஃப்கான தூரம் எவ்வளவு? இவர எஃப் எவ்வளவு? இவர குவிய தூரம் 20 சென்டிமீட்டர். இது ஒத்துக்கையா? இவர் எஃப்ல ஒருங்க வேணும் 20 சென்டிமீட்டர். அதே போல இது ஒரு குழிவு வில்லையில பட்டு மீண்டும் சமாந்தரமாக வெளியாகுதாம். சோ இது ஒரு குழிவு வில்லையில பட்டு மீண்டும் சமாந்தரமாக வெளியாகுதுன்னு சொன்னால் ஒரு குழிவு வில்லை எப்படி ஒரு ஆளை சமாந்தரமாக வெட்ட கலக்கும் உனக்கு தெரியும். ஒரு குழிவு வில்லையானது தனது எஃப்ஐ நோக்கி அவரை எஃப் நோக்கி ஆறலும் வாராப்பல இருந்தால் அவியல இவர் சமாந்தரமாக வெளியாக்குவார். இது உனக்கு தெரியும். ஒரு குவிவு வில்லை சமாந்தரமா வாராக்களை அவரை எஃப் நோக்கி ஒருக்க வைப்பார். அவரை எஃப் எவ்வளவு? வில்லையிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஒரு குழிவு வில்லை அவர் அந்த குழிவு வில்லை எஃப் நோக்கி ஆறாலும் வாராப்பல இருந்தால் அவங்க அவங்கள பக்கம் சமாந்தரமாக போ வைப்பார். ஓமா இல்லையா? இதான் குவிவு வில்லைக்கும் குழிவு வில்லைக்கும் இடையிலான வித்தியாசம். இப்ப என்ன தந்திருக்கான்னு சொன்னால் எவ்வளத்தையோ ஒரு குழிவு வில்லை ஒன்று இருக்கு. அந்த குழிவு வில்லையில இந்த ஒளிக்கதிர் பட்டு சமாந்தரமாக போகுதாம். அப்படி என்று சொன்னால் நான் சொல்வன், நான் வச்சிருக்கிற குழிவு வில்லை இருக்கலவா, நான் வச்சிருக்கிற குழிவு வில்லையின் குவிய தூரத்தில் விழுமாறு இந்த கதிர்கள் வந்திருக்க வேண்டும். நான் வச்ச குழிவு வில்லையில குவிய தூரத்துல வந்து விழுகிற மாதிரி இந்த கதிர்கள் வந்தால் இந்த கதிர்களை இவர் என்ன செஞ்சிருப்பார் சொன்னால் சமாந்தரமாக என்ன செஞ்சிருப்பார் அனுப்பியிருப்பார். அப்ப நான் சொல்றேன், இந்த குழிவு வில்லையின் குவிய தூரம் எவ்வளவு தந்திருக்கி? 5 சென்டிமீட்டர் தந்திருக்கி. அப்ப இந்த குழிவு வில்லையின் குவிய தூரம் 5 சென்டிமீட்டர் சொன்னால் சரியா? இவர் 5 சென்டிமீட்டர் சொன்னா இவர் தான் ஆறாக இருக்கணும், இவர குவிய தூரமாக இருக்கணும். இந்த வில்லையிலிருந்து இவ்வளவு தூரம் தான் அவர குவிய தூரமாக இருந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த குழிவு வில்லை வந்த கதிர்களை சமாந்தரமாக அங்கால அனுப்பணும் சொன்னா இந்த குழிவு வில்லையை நோக்கி எப்படி அந்த கதிர்கள் வந்திருக்கணும்? அவர குவியத்தில குவியிற மாதிரி வந்திருக்க வேணும். ஓமா இல்லையா? அவர எஃப்ல குவியிற மாதிரி வந்த ஆட்களைத்தான் இவர் அங்கால சமாந்தரமாக அனுப்புவார். இவர எஃப் வந்து எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்ப வில்லையிலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு அங்கால குவியிற மாதிரி வந்திருந்தா தானே அங்கால சமாந்தரமா போய்ப்பாங்க. ஒத்துக்குறியா? இப்ப செல்லு, இவர குவிய தூரம் எஃப்ல குவியிற நோக்கோட குவிங்க இவ்வளவு 20 சென்டிமீட்டர்.
அதுக்கு இடையில குழிவு வில்லையை வச்சு குழிவு வில்லை நெஃப்ல குவியிற மாதிரி இவிய வந்து அதனாலதான் அவிய சமாந்தரமாக போனேன். சோ குழிவு வில்லையின் குவியத்துரம் 5 சென்டிமீட்டர் அவடத்த குவீரமாய்த்தான் இங்க வந்திருக்க வேணும். அதே போல குவிவு வில்லையின் குவியத்துரம் 20 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்டுக்கு அவடத்த குவீரமாய்த்தான் இவிய போயிருக்க வேணும். இது 20 இது 5 சொன்னால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் டி டி சக 20 டி சமன் எவ்வளவு ஆக இருக்க போகுது 15 சென்டிமீட்டர் ஆக இருக்க போது. ஆன்சர் 3வது. சரியல்லோ முடிச்சால் பேப்பர்ல 8வது டியூப்ல 8வது அதே போல பேப்பர்ல 16வது கேள்வி பாருங்க. டியூப்ல 8வதாக இருக்கு பேப்பர்ல 16வது. துணிவு எம்முடைய ஒரு தொல்லி எக்ஸும் சரியா தொல்லி வலையின் அளவுக்கு நம்ம இது சித்திரக்கலைஞன் லியனார்டோ டாவின்சி இல்ல சரியா என்ன பொறுத்த அளவுக்கு இதுதான் த்ரொல்லி சரியானே ரைட். துணிவு எம்முடைய ஒரு த்ரொல்லி எக்ஸும் எம் இவர்தான் எக்ஸ் சரியா ரைட். துணிவு கேபிட்டல் எம் உடைய ஒரு த்ரொல்லி வையும் ரைட் இது 2வது த்ரொல்லி ஓகே. த்ரொல்லி வை அவர் வந்து கேபிட்டல் எம் சரியா. ஒரே திசையில் இயங்குகின்றன ஓகே பிரச்சனை இல்ல. த்ரொல்லி எக்ஸின் கதி த்ரொல்லி வையின் கதியின் இருமடங்கு எக்ஸ்ற கதி வையிற கதியிற இருமடங்காம். அப்ப நான் என்ன எடுக்கேன் 2v என்று எடுக்கேன். அப்ப இவர கதி என்ன எடுக்கேன் v என்று எடுக்கேன். அவரோட இவர் 2 மடங்கு ஓகே ரைட். மோதுகை காரணமாக ஒப்பமான கிடை மேற்பரப்புல இயங்குது. அப்ப இந்த கவதத்துவம் பாவிக்கலாம். மோதுகை காரணமாக த்ரொல்லி வையின் கதி 20% அதிகரிக்கும் எனின் திணிவு கேபிட்டல் எம் இங்கிள் ஸ்மால் எம் அதுக்கு முதல்ல செஞ்சிருக்கேன். இரு த்ரொல்லிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்லுது. அப்ப மோதி இணையிற கேள்வி எல்லாரும் செஞ்சிருப்பீங்க சரியானே. இந்த இலங்கையில இருக்கிற எல்லாரும் தியரியில செஞ்சிருப்பீங்க கேள்வி சரிதானே. மோதி இணையுது. மோதி இணைஞ்சால் ஒரு தனி உருவம் ஏன் நான் இணையுது எடுக்கேன். 2 பேரும் ஒரு பொது கதியில போறாங்க. பொது கதியில போறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்துட்டாங்க ஓ இல்லையா. அப்ப சேர்த்தி எவ்வளவு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். இந்த சேர்த்தி திணிவின் கதி எவ்வளவாம். சேர்த்தி திணிவின் கதி என்று தரலாவன் என்ன தந்திருக்கான் வையின் கதி என்று தந்திருக்கான். நல்ல யோசி. வையின் கதியும் அதான் எக்ஸின் கதியும் அதான் 2 பேரும் சேர்ந்து போற கதியும் அதான். அடே நான் ஒரு ஆளை இழுத்து போறேன் இழுத்து போறேன்னு சொன்னா ஒரு ஆளை இழுத்துக்கு போறேன்னு சொன்னால் நான் போற வேகத்துல அதுவும் பெற வேணும் ஓ இல்லையா. நான் வியோட போய் அது 2வியோட போகுமா இல்ல. நான் வி என்ன அது வியோட பெறணும். நான் யூ என்ன அது யூட பெற வேணும் ஓ இல்லையா. இந்த கதி இந்த சேர்த்தி துணிவுற கதி தொழில் வையின் கதி என்னாலும் பரவாயில்ல சேர்த்தி துணிவுனாலும் பரவாயில்ல. தொழில் வையின் கதி 20% அதிகரிக்கும் எனின் இந்த சேர்ந்ததுக்கு பிறகு சேர்த்தி திணிவின் கதியானது அதாவது மோதினத்துக்கு பிறகு வையின் கதியானது அவர் ஆரம்ப கதியை விட 20% அதிகரிக்கலாம். இது சின்ன கணக்கு 20% பின்ன எவ்வளவு 0.2v அதால கூடுதல் சொன்னால் இறுதி 1.2v சரியானே. உனக்கு டவுட் சொல்ல வி வீர 20% 20% சொன்னால் என்ன வயிறு ஆரம்ப கதி வி அவர் ஆரம்ப கதியில 20% கூடுதான். முதலாவது வீர 20% 100ல 20 பங்கு வீர எவ்வளவு 0.2v 0.2v கூடுது 0.2v ஆக மாறல. கேள்வி ஒழுங்க வாசி. வையின் கதி 20% அதிகரிக்கும். அப்ப வயிறு ஆரம்ப கதி வீர 20% 0.2v இந்த 0.2v எக்ஸ்ட்ராவாக கூடுது. அப்ப ஆல்ரெடி வியோட போயிருக்கார். இப்ப வை வந்து என்னத்தோட போறார் 1.2vயோட போறார். வை போற அதே வேகத்தோட எக்ஸும் போகுது. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதா விஷயம். இந்த காப்பு தத்துவத்தை பாவீங்க. இந்த காப்பு தத்துவம் மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்தம் சமம் மோதலுக்கு பிறகு உள்ள மொத்த உந்தம் என்னடா வரும் m into 2v சக. இந்த காப்பு தத்துவம் கவனம் காவிக்கணியம் திசையோட பாவி. சோ பாவிக்கிற திசையில இருக்கிறார்கள் பிளஸ் அதுக்கு எதிர் திசையில இருக்கிறார்கள் மைனஸ் சரியானே. எல்லாரும் இதுல PhD முடிச்சிருப்பீங்க சரியா ரைட். அதே போல கேபிட்டல் m into v சமன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தா என்ன வரும் கேபிட்டல் m plus m சேர்த்தி திணிவு இன்டு 1.2v எல்லா இடத்தையும் v எல்லாம் என்னஞ்சிரும் வெட்டுப்பட்டம் சுருக்கு சுருக்கினால் 2 ஸ்மால் m சக 1 கேபிட்டல் m சமன் 1.2 கேபிட்டல் m சக
1.2 ஸ்மால் m. சரியா? ஸ்மால் m இங்கே கொண்டு வா, கேபிட்டல் m அங்கால கொண்டு வா. 2m ல இருந்து 1.2m போனால் 0.8m சமன் 1.2m ல இருந்து கேபிட்டல் m ல இருந்து போயின்னு சொன்னால் 0.2m. கேட்டது கேபிட்டல் m இன்கீழ் ஸ்மால் m. சோ இவரை இங்கே கொண்டு வா, இவரை இங்கே எடுத்துக்குவா. கேபிட்டல் m இன்கீழ் ஸ்மால் m சமன் 0.8 இன்கீழ் 0.2. மேலுக்கும் கீழுக்கும் 10 அளவு இருக்கு. 8 இன்கீழ் 2, 8 இன்கீழ் 2 சமன் 4. ஆன்சர் இரண்டாவது. என்னது புத்தா? ரைட், முடிஞ்சால் பேப்பர்ல 17வது, டியூட்ல 9வது. சரியோ? ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. எறியத்தின் தொடக்க இடப்பெயர்ச்சி தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி K எனின் பந்தின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஒரு ஆள் ஒரு வேகத்தோட எறிகிறார். உங்களுக்கு எவ்வளவு தெரியாது, ஒரு யூ வேகத்தோட எறிகிறார் எடுக்க. சரியா? ரெண்டு வேகத்தோட எறிகிறார், யூ என்ற வேகத்தோட எறிகிறார். யூ எனும் ஆரம்ப வேகம் இருக்கு. எவ்வளவு கோணத்தோட எறிகிறார்னு சொன்னால் 60 பாகை கோணத்தோட எறிகிறார். தெரியும். இவர் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி கேயா. சரியா? அப்ப நான் சொல்றேன், ஆரம்ப இயக்க சக்தி கே என்று சொன்னால் ஆரம்ப இயக்க சக்தி சமன்பாடு அழுத்த சக்தி அல்ல, இயக்க சக்தி. கவனம், half mu வர்க்கம் சமன் எவ்வளவு? கே. ரைட். இப்ப அதே புள்ளியில இயக்க சக்தி என்னன்னு கேட்டீங்க. இயக்க சக்தி கேட்க கூடடா கிடையாக பிரித்த ஊர் நிலைக்குத்தா பிரித்த ஊரை கன்றாத. ஏன் கிடையா பிரித்த ஊரை நிலைக்குத்தா பிரித்த ஊரை கண்டு போட்டு நீ சும்மா தனித்தனியா ஒவ்வொரு வேகத்துக்கும் இப்படி என்ன செய்யணும்? half mu cos 60 வர்க்கம் திருப்பி half mu sin 60 வர்க்கம் ஓடணும். உனக்கு தேவையில்லாத வேலை. சோ இயக்க சக்தி சாமன் கேட்க கூட அவசரப்பட்டு பிரிக்காத, அப்படியே வேகத்தை வச்சு போடும். அந்த மொத்த யூல வாரதான் இயக்க சக்தி. ரைட். அதிகர் புள்ளியில இயக்க சக்தி முதலாவது செல்லு. அதிகர் புள்ளியில அவருக்கு என்ன வேகம் இருக்கும்? கிடை வேகம் மட்டும்தான் இருக்கும். அதிகர் புள்ளியில நிலைக்குத்தாக பிரித்த ஒரு 0. சோ அதிகர் புள்ளியில் ஒரு எறியத்தின் பாதையில் அவருக்கு கிடை வேகம் மட்டும்தான் இருக்கும். கிடை வேகம் ஆறு யூ cos 60. யூ cos 60ங்கிற விட கிடை வேக கூறு ஒரு இடத்துலயும் மாற மாட்டா. சோ இவரது யார் இருக்க போது? யூ cos 60. யூ cos 60. cos 60ங்கிறது ஹாஃப் அண்ட் செல்லி இளமாண்டு படிக்கிற புள்ளிக்கும் தெரியும். அப்ப யூ பை 2. அப்ப அதிகர் புள்ளியில அவருக்கு நிலைக்குத்து வேகக்கூறு 0. ஆறு மட்டும் இருக்கு, கிடைவேகக்கூறு மட்டும் இருக்கு. கிடைவேகக்கூறு எவ்வளவு? யூ பை 2. சோ அவரத்தடிய வர இயக்க சக்தி என்ன? half m into u by 2 வர்க்கம். யூக்கு மட்டும் வர்க்கம் போட்டு ரெண்டு அனாதையா விட்டுறாத. u by 2 முழுவதின் வர்க்கம் எவ்வளவு? half into m into u வர்க்கத்தின் கீழ் 2 வர்க்கம் எத்தனை? 4. half mu வர்க்கம் எவ்வளவு? half mu வர்க்கம் k. அப்ப இவர இயக்க சக்தி நான் k டேஷ் எடுக்க. half mu வர்க்கம் k என்று சொன்னால் half mu வர்க்கத்தின் தான் k டேஷ் அதிகர் புள்ளியில் உள்ள இயக்க சக்தி. ஆறு half mu வர்க்கத்துக்கு k போட்டால் k by 4. சோ k டேஷ் வந்து ஆறாக இருக்க போது k by 4 ஆக இருக்க போது. ஆன்சர் 4வது. சரியோ? சரியா? ரைட். அடுத்தது முடிஞ்சால் 20வது பேப்பர்ல 20வது பாருங்க. பேப்பர்ல 20வது, அதே போல நம்முடைய டியூட்ல வந்து 10வது. பேப்பர்ல 20வது கேள்வி, டியூட்ல 10வது கேள்வி. சரியோ? கரெக்ட். பாருங்க, பிம்பத்தூரம் v உடன் ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏக பரிமாண பெரிதாக்கம் எம்மின் எம்மின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இந்த கேள்வி நிறைய பேர் கொள்ளப்பட்டிருக்கணும். சரிதானே? முதலாவது எல்லாத்துக்கும் அவசரம். சரிதானே? அவசரம், ஒரு பொறுமையாக கேள்வியை வாசிக்காத தன்மை இந்த கேள்விக்குள்ள வர்றது காரணம். முதலாவது பிம்பத்தூரம் v உடன் ஓகே ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏக பரிமாண பெரிதாக்கம் எம்மின் மாறல்.
சரிதானே? ரைட். முதலாவது எண்ணத்திர ஏகவரிமான பெரிதாக்கம் என்று சொன்னால் மெய்பிம்பங்களின் ஏகவரிமான பெரிதாக்கம். கவனம், மெய்பிம்பங்கள் பிகினிங் ஸ்டார்ட் ஆகிறது பொருள் வந்து முடிவிலியில இருக்கக்கூட. பொருள் முடிவிலியில இருக்கக்கூட எவ்வளத்தடிய பிம்பம் உருவாகும்? எஃப்ல பிம்பம் உருவாகும். சோ முதலாவது மெய்பிம்பம் உருவாகிறது எஃப்ல. சோ பொருளை நீங்க முடிவிலியிலிருந்து எஃப்க்கு கொண்டு வரும்போது பிம்பம் எஃப்இல் இருந்து யாரை நோக்கி போகும் சொன்னால் முடிவிலியை நோக்கி போகும். சோ கேட்டது பிம்ப தூரத்துக்கும் உருப்பெருக்கத்துக்கும் இடையிலான மாறல். சோ ஏகவரிமான உருப்பெருக்கம் எம்மிக்கு சமன்பாடு என்ன? பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம். இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப கேட்டது எக்ஸ் அச்சில யாரை கேட்டிருக்கீங்க? எக்ஸ் அச்சில பிம்ப தூரத்தை கேட்டிருக்கி, y அச்சில யாரை கேட்டிருக்கீங்க? எம் கேட்டி. இப்ப நீங்க யோசிக்கலாம், எம் வந்து இப்படி இருக்கு, எம் சமனாரு 1/u into v. அப்ப இவர் எக்ஸ் அச்சு இவர் y அச்சு, இது படித்திறன் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கப்படாது. ஏன் யோசிக்கப்படாதுன்னு சொன்னா, படித்திறன் விட ஒரு நாளும் மாறப்படா. படித்திறன்கிற விட எப்பயும் இணையப்படா, மாறப்படா. ஒரு மாறாத ஒரு ஆள் தான் எப்பயும் படித்திறனாக இருக்க வேண்டும். அப்ப அவசரப்பட்டு இது எக்ஸ் அச்சு இது y அச்சு இது நேர்கோடு உற்பத்தியினூடாக சேர்ந்து நேர்கோடு முடிவெடுத்துறாத விளைந்த செல். சோ இது நேர்கோடு நிறுவனன், ஆனால் இது உற்பத்தியினூடாக செல்லும் நேர்கோடு அல்ல. ஏன்னு சொன்னால் நீ அவசரப்பட்டு இது எக்ஸ் அச்சு இது படித்திறன் இது y அச்சுன்னு முடிவெடுக்கப்படா. காரணம் என்ன? படித்திறன் 1/u. 1/u என்பது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 1/u என்பது யூங்கிறது ஒரு மாறா பெருமானம் அல்ல. யூங்கிறது பொருள் தூரம். பொருள் தூரத்தை நம்ம மாற்ற போறோம். சோ மாற பெருமானம் எனக்கு பெறப்படாது, படித்திறனாக பெறப்படாது. சோ என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஒரு டிங்கரிங்கோட பண்ணலாமடா. என்ன டிங்கரிங் பண்ணலாம்னு சொன்னா, எனக்கு தெரியும் வில்லை சமன்பாடு 1/v - 1/u சமன் 1/f. 1/u எழுவாய் மாற்றம் செய்யும். -1/u அங்கல கொண்டு போறேன், 1/f இங்க எடுத்துக்கு வரேன். 1/v - 1/f. சோ 1/u க்கு பதிலாக m சமன் 1/u க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் சொன்னால் v into 1/u க்கு பதிலாக 1/v - 1/f என்று எழுதுறேன். இந்த v ஆல உள்ளுக்கு பெருக்கினேன்னு சொன்னால் m சமன் v ஆல 1/v பெருக்கினேன்னு சொன்னால் v தர 1/v எவ்வளவு? 1. v மட்டுப்பட்டுரும் மைனஸ் ஆரன் வரப்போகுது v இன் கீழ் f ன்னு சொல்லி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. சரியா? இப்ப பார், m சமன் 1 - v இன் கீழ் f. இப்ப f வந்து என்ன? மாறிலி. இத பார், இத பாக்குறதுக்கு எப்படின்னு சொன்னால் மைனஸ் 1/f into v plus 1 போல இருக்கு. சோ இது எக்ஸ் அச்சு இது வெட்டு துண்டு, இது இதெல்லாம் என்ன y அச்சு போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதுல படித்திறன் மைனஸ். இந்த படித்திறன் உண்மையா மைனஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் நாம இந்த வில்லை சமன்பாடு பாவிக்க கூட, கவனம், வில்லை சமன்பாடு பாவிக்க கூட எஃப்க்கு பதிலாக நாம என்ன போட போறோம்? எஃப்க்கு பதிலாக நாம போட போறது குவிவு வில்லை. குவிவு வில்லைனால் மைனஸ் போட போறோம். சோ அந்த குறியோட நாம போட்டோம்னு சொன்னால் பிளஸ் ஆகும். சோ இவடத்தடிய இது யாராக போன்னு சொன்னால் பிளஸ் ஆக போகுது. இப்படி வச்சு இப்படி போற ஒரு நேர்கோடு என்று சொல்லி முடிவெடுத்தேன்னு சொன்னால் அது பிழை. ஏன்னு சொன்னா இந்த வில்லை சமன்பாடு, கவனம், இந்த வில்லை சமன்பாடு பொதுவாக எல்லா பிம்பங்களுக்கும், கவனம், பொதுவாக எல்லா பிம்பங்களுக்கும் இந்த வில்லை சமன்பாடை கதைக்க. ஆனால் உனக்கிட்ட கேட்ட கேள்வி யாரு? ஒழுங்கா வாசி. கேட்ட கேள்வி உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏகவரிமான பெரிதாக்கம். சோ மெய்பிம்பம் இந்த கெப்புக்கு உள்ளுக்கும் என்னைய மாட்டா, உருவாக மாட்டா. மெய்பிம்பம் எதுக்கும் எதுக்கும் இடையில உருவாக மாட்டாது. ஒளியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில உருவாக மாட்டாது ஒரு நாளும். சோ பிம்பத்தூரமானது உங்களுக்கு முதலாக உருவாகுவது. பிம்பத்தூரம் முதலாக உருவாகுவது எப்ப? எஃப்ங்கிற இடத்துல. அந்நேரம் நீங்க பொருளை முடிவிலே அடைய வைக்கேல், பொருள் எங்க வைக்கேல்? முடிவிலே அடைய வைக்கேல். அதே போல பிம்பத்தை எஃப்ல உருவாக்குறேன். சோ மெய்பிம்பம், கவனம், மாய்பிம்பம் அல்ல, மெய்பிம்பம் முதலாக உருவாகுவது குவியத்தில். இல்லையா? எஃப்ல மெய்பிம்பம் முதலாக என்ன செய்ய போகுது? உருவாக்கும். சோ வியனும் விட இப்படி வரலாமா? இப்படி வரலாமா? இப்படி வந்தா இதுல அர்த்தம் என்ன?
விக்கு பூச்சியம்ங்கிற விட ஒன்று இருக்கி என்ற அர்த்தம். இப்படி வந்தால் விக்கு விம்ப தூரத்துக்கு பூச்சியம்ங்கிற விட ஒன்று இருக்கி என்ற அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே மெய்விம்பங்களின் பிம்பம் முதலாக ஸ்டார்ட் ஆகிறது நீங்க பொருளை முடிவிலியில வச்சு, பொருளை முடிவிலியில வைக்க கூட மெய்விம்பம் எஃப்ல உருவாகும். சோ முதல் பிம்ப தூரம் எவ்வளவு? முதலாக உருவாகும் மெய்விம்பத்தின் பிம்ப தூரம் 6 எஃப். பிறகு நீங்க பொருளை உள்ளுக்கு கொண்டு வர 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 பிம்பம் எஃப்ல இருந்து முடிவிலியை நோக்கி போகும். சோ எஃப்ல இருந்து முடிவிலி வரைக்கும் தான் பிம்ப தூரம் இருக்கும் மெய் பிம்பங்களுக்கு. சோ பிம்ப தூரத்தின் விடை 0 ஆகாது. மினிமம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆக வேணும்? பிம்ப தூரத்துல விட இவ்விடத்தை இருந்து ஸ்டார்ட் ஆக வேணும். இந்த புள்ளியில பிரமாணம் தரல. உண்மையில யாரு தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இவ்விடத்தையும் ஸ்டார்ட் ஆக வேணும், இவ்விடத்தையும் ஸ்டார்ட் ஆக வேணும். இரண்டாவது இதுல விளங்குது, இது ஒரு நேர்கோடு. ஏன் யாருக்கு செட் ஆகுது? y7 mxக்கு செட் ஆகுது. ஆகவே இங்க இருந்து என்ன சிறப்பளிக்கும்? ஒரு நேர்கோடாக கூறாப்பல் இருக்கும். ஆன்சர் எத்தனாவதுன்னு சொன்னால் 2வது. சரியா? இந்த புள்ளி கேள்வியில தரல. ஒரு நாளைக்கு இது தார மாதிரி ஒரு கேள்வி தருவாங்க, ஞாபகம் வச்சு இதை விட எஃப் விளங்கிட்ட சொல்லது. விளங்கிட்டடா? நேர்கோடாக இருக்கிறது காரணம் நான் ஒரு சமன்பாடு நிறுவி எடுத்திருக்கேன். ஆனா இந்த சமன்பாடை வச்சு அவசரப்பட்டு நான் முடிவெடுத்து வரையில. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த சமன்பாட்டுக்குள்ள மாய பிம்பங்களும் வரும். சரினே? வில்லை சமன்பாடு எல்லா விதமான பிம்பங்களுக்கும் போடலாம். சோ மாய பிம்பம் நிறுவனத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கல. மெய்பிம்பங்களுக்கு மட்டும்தான் கேள்வி. சோ மெய்பிம்பங்களுக்கு மட்டும் கேள்வி என்றதால பிம்ப தூரம் எதுக்கும் இடையில இருக்கலாம்னு பார்த்திருக்கேன். பிம்ப தூரம் குவியத்துக்கும் முடிவிலிக்கும் இடையில தான் இருக்கலாம். சோ இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே போக போகுது. விளங்கிட்ட சொல்லது நினைக்கிறேன். சரியா? ஏன் வளையல்ல என்ன சொன்னால் y7 mxங்கிற வடிவத்துக்கு வருகுது. அதை நிறுவி இருக்கேன் நான். v வந்து x அச்சாகவும் இவர் y அச்சாகவும் மாற உருப்பெருக்கம். சோ இவரோட இருக்கிறவர் படித்திறன் மாறலி, குவியத்துரம் மாறலி. இங்கலையும் என்ன வெட்டுத்துண்டு போல இருக்கு. சோ அது என்ன வளை போல வராது, நீர்கோடு போல வரும். ஆன்சர் 2வது. சரிதானே? ரைட். சோ இந்த கேள்வியிலடா உண்மையா சரியா 2வது ஆன்சர் தான் சரின்னு சரி பார்க்கக்கூடிய விளங்குது. ஏன் பார்க்கக்கூடிய விளங்குன்னு சொன்னால் பிம்பத்தூரம் மெய் பிம்பங்களின் பிம்பத்தூரம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எஃப்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் வீரை விட 0 வராது. 1வது 3வது 4வது 5வது எல்லா ஆன்சர்லையும் வீரை விட 0க்கு வார மாதிரி இருக்கு. 2வது ஆன்சர்ல மட்டும்தான் வீரை விட 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம எஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வச்சு 2வது ஆன்சர் நீ குடிச்சிருக்கலாம். சரிதானே? ஒன்றும் இல்லை. சரியா? விளங்கிச்சு ஒன்றும் பேப்பரை. சரியா? இப்படி பிடிக்கிறதுக்கு என்னதை பிடிக்கிறதுக்கு வேண்டாலுண்டா சரியானே தியரி ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். சரியானே? சும்மா லேயா பிடிக்கலாமா? இல்லையா? ஏன்னா சரி கொஞ்சம் தியரோட சேர்த்து போறனாடா. தியர் நல்லா படிச்சவன கொஞ்சம் மலை படிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? டவுட்டால மட்டும் பா. சரி. அடுத்தது டியூட்ல 11வது பேப்பர்ல வந்து 22வது கேள்வியாக இருக்கு. சரி, ஒரு அரைவட்டாளர், சீரான அரைவட்டாளரின் புவியீர்ப்பு மையம் இருக்கத்தக்க பெரும்பாலான புள்ளி எதன்னு சொல்லி கேட்டிருக்கார். அதுல ஒரு சில புள்ளிகள் தந்திருக்கிறவன். சரியா? நான் குத்து மதிப்பா தான் இதை வரைகிறேன். உனக்கு தெரியும், நீ தியரியில படிச்சிருப்பாய், ஒரு சமச்சீரான பொருள்ல புவியீர்ப்பு மையம் சமச்சீர் அச்சில தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சரியா? உனக்கு தெரியும். ஒரு சில புள்ளி தந்திருக்கான், இ என்ற புள்ளி தந்திருக்கான். அதே போல இன்னைக்கு டி என்ற புள்ளி தந்திருக்கிறவன். சரியானே? அதே போல இவட தடிய கொஞ்சம் முறைக்கு தந்திருக்கான். அதே போல இவட தடிய சிங்கிற புள்ளி தந்திருக்கான். அதே போல இவட தடிய டி என்ற புள்ளி என்ன செஞ்சிருக்கிறவன் தந்திருக்கிறவன். இவட தடிய ஏ என்ற புள்ளி தந்திருக்கிறான். இவர புவியீர்ப்பு மையம் எவ்வளோ தெரியும் சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ இந்த புவியீர்ப்பு மையம் எப்படி வார செல்லுவாபம் ஒவ்வொரு குட்டி திணிவா எடுத்து சுருக்கி கடைசியாக ஒத்த விட எவ்வளத்தை வருமோ அதான் என்ன புவியீர்ப்பு மையம். இப்ப நான் சொல்லன் ஏ ஆக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏ ஆக இருக்க வேணும்னு சொன்னார், ஒரு புவியீர்ப்பு மையம் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னார், அவருக்கு மேலுக்கும் திணிவிரிக்கணும், கீழுக்கும் திணிவிரிக்கணும். ஏன் மேலுக்கு ஈக்கிற திணிவும் கீழுக்கு ஈக்கிற திணிவும் சேர்ந்துதான் சுருக்கப்பட்டு ஒரு இடத்துல வந்து சேர வேணும். சோ ஏ வராது, ஈயும் வராது. அதுக்குள்ள ஈ வந்து என்ன ஆக மேலே கொஞ்சம் கீழே தான் நீ. சரியா? 2வது விஷயம்,
டி எனும் புள்ளியில புவியீர்ப்பு மையம் இருக்கன்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. டி எனும் புள்ளியில புவியீர்ப்பு மையம் இருக்கன்னு சொன்னா இந்த டி என்கிறவருக்கு மேலுக்கு இருக்கிற திணிவும் டி என்கிறவருக்கு கீழுக்கு இருக்கிற திணிவும் என்னையாக இருக்க வேணும், சமனாக இருக்கணும். சும்மா வார ஒரு மனச்சாட்சியோட பார், டி என்கிற மட்டம் டி என்கிற மட்டத்துக்கு மேலுக்கு இருக்கிற திணிவும் டி என்கிற மட்டத்துக்கு கீழுக்கு இருக்கிற திணிவும் சமனா இல்ல. மேலுக்கு இருக்கிற திணிவும் கீழுக்கு இருக்கிற திணிவும் சமன் சொன்னதான் அதிரையும் இதிரையும் விளைவுள் சேர்ந்து அவட தள்ளி வரும், டியில வரும். பி எனும் புள்ளிய பார், பி எனும் மட்டம் பி எனும் மட்டத்திற்கு மேலுக்கு பெரிய ஆள் இருக்கி, பி எனும் மட்டத்துக்கு கீழுக்கு சின்ன திணிவு தான் இருக்கி. அப்ப பிங்கிறது வருமா? வராது. சரியா? சி என்றத பார், சி என்கிற மட்டம் தான் ஒரு அளவுக்கு கண் மட்டத்துக்கு சிக்கு கீழுக்கு இருக்கிற திணிவும் சிக்கு மேலுக்கு இருக்கிற திணிவும் பார்க்கறதுக்கு சமனாக இருக்கி, சம பரப்பளவுகளாக இருக்கு. கிட்டத்தட்ட கண்மட்டத்துக்கு தெளிவா வழங்குது, பிக்கு மேலுக்கு கீழுக்கு நிற்கிற பரப்பு சமன் இல்லை, திணிவு சமன் இல்லை. கண்மட்டத்துக்கு தெளிவா வழங்குது, டிக்கு மேலுக்கு கீழுக்கு நிற்கிறது சமன் இல்லை. ஒரு கண்மட்டத்துக்கு சீனும் மட்டம் அந்த மட்டத்துக்கு மேலுக்கு இருக்கிற திணிவும் கீழுக்கு இருக்கிற திணிவும் தான் நினைக்கிற பலகி சமனாக இருக்கிற பலகி. ஓமா இல்லையா? அப்ப மேலுக்கு இருக்கிற திணிவும் கீழுக்கு இருக்கிற திணிவும் சமனாக இருக்கேன்னு சொன்னால் மேலுக்கு எம் கீழுக்கு மெம்மனி சொன்னால் அந்த எம் செய்து எவ்வளவு பள்ளி வருமானம் சீனும் புள்ளி அடி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. விளங்க சொல்வது. சோ கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமாக நீ என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். விளங்கிட்டா? இப்ப உதாரணத்துக்கு சுத்தியல் இருக்கு. சரியா? சுத்தியல் இருக்கு, சுத்தியத்துல அடிப்பகுதி இரும்பால இருக்கு, இது மரத்தால இருக்கு. சோ இரும்பு திணிவு கூடினது. ஓமா இல்லையா? இரும்பு என்னையாக இருக்கும்? திணிவு கூடினதாக இருக்கும். இவர் திணிவு குறைஞ்சவராக என்ன செய்ய போறார்? இருக்க போறார். சோ திணிவு கூடினத்திர சைட்ல நமக்கு என்ன இருக்க போகுது? செல்வாபம் புவியீர்ப்பு மையம் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. வழங்கிட்ட சொல்வது. சோ இந்த சீனும் புள்ளி அந்த சீனு மட்டத்துக்கு மேலுக்கும் ஒரு திணிவு இருக்கு, கீழுக்கும் என்ன ஒரு திணிவு இருக்கு. அப்படின்னா அவிய ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேலுக்கு ஒரு எம்எனும் திணிவு கீழுக்கு ஒரு எம்எனும் திணிவு அவிய ரெண்டு பேரும் சேர்ந்து சி அடி என்ன செய்வாங்க? வருவாங்க. பிஎனும் புள்ளி எடுத்தேன்னு சொன்னா உதாரணத்துக்கு கொஞ்சம் பேர் பிஎனும் புள்ளி போட்டுருக்காங்க. பிஎனும் புள்ளி போட்டேன்னு சொன்னா பிக்கு கீழுக்கு சின்ன திணிவு. அப்ப சின்ன திணிவு சொன்னா உதாரணத்துக்கு எடுக்க பிக்கு கீழுக்கு இருக்கிறார் ஒரு M/4 எடுக்கு, மேலுக்கு இருக்கிறவர் ஒரு எம்என் எடுக்கு. அவ எம்என் சொன்னா ஒரு இவட தடி என்ன ஒரு 3M/4 எடுக்கு. இவர் பெரியார், இவர் சின்னால், இவர் பெரியார். அப்ப 3M/4ஐயும் M/4ஐயும் விளைவுள் யாருக்கிட்ட இருக்க போகுது? 3M/4 கிட்ட நிற்க போகுது. விளைந்த சொல்லது. அப்ப நம்ம ஒரு மட்டம் தெரிவு செய்யறோம், ஒரு புள்ளியை தெரிவு செய்யறோம் என்றால் அந்த புள்ளிக்கு மேலுக்கு இருக்கிற ஏரியாவும் கீழுக்கு இருக்கிற ஏரியாவும் என்ன ஆயிக்கணும்? கிட்டத்தட்ட அளவு கண்மாட்டத்துக்கு சமன் ஆயிக்கணும். அப்பதான் அவிய ரெண்டு பேரை விளைவிடும் சுருக்குப்பட்ட அந்த புள்ளிக்கு என்ன செய்யும்? இப்ப பி எல்லாம் சாத்தியம் இல்லை. பிக்கு கீழுக்கு சின்ன திணிவு தான் இருக்கு. அப்ப சின்ன திணிவு M/4ஐயும் மேலுக்கு இருக்கிற பெரிய திணிவு 3M/4ஐயும் சுருக்குப்பட்ட எப்படி பி அடிய வார யாருக்கிட்ட வரும்? பெரிய திணிவு அடியா போகும். விளையிட சொல்றது ஆன்சர் மூணாவது. இது சம்பந்தமாக நீங்க நிறைய விஷயங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் தியரியில நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சோ ஆன்சர் என்ன? சி. சரியோ? ரைட். அது முடிஞ்சால் பேப்பர்ல டியூட்ல 12வது கேள்வி, உங்களோட பேப்பர்ல 24வது கேள்வி. கேள்வியில பாருங்க. வலஞ்சுழி திசையில் சுற்றுகின்ற. அப்ப வலஞ்சுழி என்றால் இங்கல பக்கம் சுற்றுற. சரியோ? சுற்றுகின்ற ஒரு இராட்டின முறிவில் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸில் பொருத்தப்பட்ட ஒரு ஒலிபெருக்கி. எக்ஸ் வந்து ஒரு தடிய இப்படி மையத்துக்கு நேராக இப்படி என்ன செய்யப்படி பொருத்தப்பட்டு இதுதான் எக்ஸ். எக்ஸில் பொருத்தப்பட்ட ஒரு ஒலிபெருக்கி மூலம் மாறாமுடன் எஃப்னோடை கொண்ட ஒலி அலைகள் தொடர்ச்சியாக வெளிவிடப்படுகின்றன. ஸோ இதுல இருந்து ஒரு ஒலி அலை வந்து என்ன செய்யுது? வெளிவிடப்படுகிறது. சரி, ரைட், இருக்கட்டும். இப்ப இராட்டினத்தில் இருக்கும் ஒரு மனிதன் PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது, அப்ப ராட்டினத்துல ஒரு மனிதனிகான் இந்த மனுஷன் வந்து PQRSங்கிற புள்ளிகளை கடக்காது. ஸோ இவட தடி ஒரு புள்ளி, இவட தடி ஒரு புள்ளி, இவடத்த ஒரு புள்ளி, இவட தடிய எஸ்ங்கிற ஒரு புள்ளி கடக்கும் போது அவனுக்கு கேட்கும் ஒலியின் சுருதி வட்டிய பின்வரும் கூத்துக்களை கருதுக. முதலாவது சுருதி என்பது, சுருதி நீங்க தியரியில படிக்கப்பேல் சுருதி வந்து ஆரோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா மீடுரனுக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம கேட்கிற நம்ம காது கேட்கிற மீடுரனோட சம்பந்தப்பட்ட சுருதி. மீடுரன் நம்ம காது கேட்கிற மீடுரன் கூடினால் சுருதியும் என்ன செய்யும்? கூடும். மீடுரன் கூடினது சுருதி கூடினதாக இருக்கு. முதலாவது இந்த ராட்டினத்துல சுத்தக்கூட நம்ம தொப்பர் விளைவு கேள்வி செய்ய போறோம் அழகா தெளிவா வழங்குது. ராட்டினத்துல சுத்தக்கூட இவர வேகம்
வேகத்தின் கூறுகள் எப்படி இருக்கும்? தொடரி வழியே இருக்கும். வலஞ்சுழியான்னு சொன்னா இவர் அடுத்தது கீழுக்கு போறார், இவர் அடுத்தது இடப்பக்கம் போறார். சோ இது வி, இது வி ஆக இருக்கும். இவர் அடுத்தது மேலுக்கு போறார், இவர் அடுத்தது வலப்பக்கம் என்ன செய்ய போறார்? போறார். இப்படி இருக்க போகுது. சோ இந்த புள்ளிகளை பார்த்தேன்னு சொன்னால் இது பி ஆக இருக்கு, இது கியூ ஆக இருக்கு, இது ஆர் ஆக இருக்கு, இது எஸ் ஆக இருக்கு. ரைட். முதலாவது மனிதன் கியூகமா எஸ் ஆகிய அமைவுகளில் இருக்கும்போது தொடக்க சுருதி கேட்கிறது. சரியானே? அப்ப கியூகமா எஸ்ங்கிற புள்ளியிலேக்க கூட தொடக்க சுருதி கேட்குதாம். தொடக்க சுருதி என்ன? இவர் வெளிவிடுற உண்மையான சுருதி எஃப் நோட் வந்து கேட்குதாம். இப்ப பாருங்க, நம்ம தொப்பர் விளைவு கேள்வி செய்ய கூட என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். அவதானியையும் ஒலி முதலையும் இணைப்போம். இதனை அவதானியையும் ஒலி முதலையும் இணைக்கும். அவதானியையும் ஒலி முதலையும் இணைக்கும் கோடானது அவதானியின் வேகத்துக்கோ அல்லது ஒலிமுதலின் வேகத்துக்கோ செங்குத்தாக இருந்தால், அல்லது அவதானியையும் ஒலிமுதலையும் இணைக்கும் கோட்டிற்கு அவதானியின் வேகமானது செங்குத்தாக இருந்தால் அந்த இடத்துல தொப்ளர் விளைவு என்ன செய்யாது? ஏற்படாது. எல்லாரும் நீங்க தியரியில் என்ன செஞ்சு படிச்சிருப்பீங்க. சோ கியூவனும் ஆளுக்கு கியூவனும் இடத்துல தொப்ளர் விளைவு என்ன செய்ய மாட்டா? நடக்க மாட்டா. தொப்ளர் விளைவு நடக்காட்டி இவர் காதுக்கு கேட்கிற மீடுவன் அவதானி கேட்கிற மீடுவனும் யாரு? ஒலி முதல உண்மையான மீடுவனும் என்ன இருக்கும்? சமனாக இருக்கும். ஆரம்பிச்சு அதே போல ஒலி முதலையும் எஸ்ங்கிற புள்ளியையும் இணைச்சு பார்ப்போம். எஸ்ங்கிற புள்ளியையும் இணைக்கிறேன்னு சொன்னால் இப்ப இவரையும் இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தாகத்தான் இருக்கு, தொடலியாக இருக்கு. சோ அவதானியையும் ஒலி முதலையும் இணைக்கும் கோட்டிற்கு தொடலியாக வேகம் இருந்தால் அவருக்கு தொப்ளர் விளைவு ஏற்படாது. தொப்ளர் விளைவு ஏற்படாட்டி ஒலி முதல்ல மூடுறன் தான் இவரை உண்மையான முருகனாகவும் இவரை கேட்கிற முருகனாகவும் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சோ இவருக்கும் எஃப் நோட் தான் கேட்கும் போது இவருக்கும் எஃப் நோட் தான் கேட்க போகுது. என்னடா ரெண்டு பேருக்கும் தொப்ளர் விளைவு ஏற்படாது. சோ மீடுவன் சமன் சொன்னால் சுருதி சமன். அந்த சுருதி ஆற சுருதியா இருக்கும்னு சொன்னால் இவர் வெளிவிடுற உண்மையான யாரு? ஒலியின் சுருதியாக இருக்கும். ஏன்னு சொன்னா அவர் வெளிவிடுறது எஃப் நோட், இவர காது கேட்கிறது மாறாக இருக்க போகுது, எஃப் நோடாக இருக்க போகுது. சோ முதலாவது மனிதன் கியூகமா எஸ்ஐ அமைவுகளில் இருக்கும்போது தொடக்க சுருதி கேட்கிறது. சரி. இரண்டாவது பாருங்க, மனிதன் அமைவு பியில் இருக்கும்போது மிக கூடிய சுருதி கேட்கிறது. இப்ப மனுஷன் எப்படி வாரான்? இப்படி வாரான்னு சொன்னா இவன் நோக்கி வாரான். அவன் நோக்கி வந்தால் ஒலியில திசை இங்கல பக்கம் இருக்கு, ஒலியின் திசை இங்கல பக்கம் இருக்கு, மனிதனின் திசை வல பக்கம் இருக்கு. அப்ப ஒலி முதல் ஓய்வில் இருக்க அவதானி ஒலி முதலை நோக்குகின்றான். ஒலி முதலை நோக்கும் போது உண்மையான மீடுரனை விட கூடிய மீடுரன் கேட்கும். நான் இதை எஃப்பி என்று எடுக்கன். நான் சொல்லேன் எஃப்பி ஆனது யாரை விட கூட? எஃப் நோட விட கூட. ஏன்? ஒலி பயணிக்கிற திசை இடப்பக்கம், இவர் போறார் வலப்பக்கம். சோ கூடிய ஒலி கேட்கும். இவரை பாருங்க, ஒலி பயணிக்குது இடது பக்கம், இவர் ஒலியின் திசை ஒலி முதலை விட்டு விலத்தி அசைகிறார், இவரும் இடப்பக்கம் அசைகிறார். அப்ப அவதானியானவர் ஒலி முதலை விட்டு விலத்தி அசைகிறார், இவர் ஒலி முதலை நோக்குறார், இவர் ஒலி முதலை விலத்துறார். அப்ப நான் சொல்றேன் இவருக்கு கேட்கிற மீடுரன் வந்து நான் எஃப் ஆர் எடுக்கன். எஃப் ஆர் வந்து யாரை விட சின்னதாக இருக்கும்? ஒலி முதல்ல உண்மையான மீடுரனோட சின்ன இருக்கும். சோ மீடுரன் சின்ன சுருதியினே இருக்கும், குறைவாக இருக்கும். சோ ஆன்சர் இரண்டாவது பாருங்க, மனிதன் அமைவு பியில் இருக்கும் போது மிக கூடிய சுருதி கேட்கிறது. சரி, மனிதன் ஆறில் இருக்கும் போது மிக குறைந்த சுருதி கேட்கிறது. சோ இவரதடிய கூடிய சுருதி, இவரத குறைஞ்ச சுருதி கேட்கும். ஆன்சர் சரி. அப்ப ஏபிசி எல்லாமே என்ன இருக்கும்? உண்மையானதாக இருக்கும். ரைட். இந்த கேள்வியில ஒரு குட்டி சட்ட சிக்கல் வந்து இருக்கு. நான் அதை அதையும் கழிச்சு போட போறேன். ஏனென்றால் ஆன்சர் எப்படி வருமோ தெரியாது. சரியானே? என்னென்னால் இப்ப கேள்விய வாசிங்கோ. PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது அவனுக்கு கேட்கும் ஒலியின் சுருதி பற்றிய கூற்றுகளை கருது. அவன் கருத சொன்ன விஷயம் ஆரண்டு சொன்னால் PQRS. இந்த PQRSல எவ்வளத்தடிய கூட கேட்கும்? Pல கூட கேட்கும். எங்க குறைய கேட்கும்? எந்த புள்ளியில குறைய கேட்கும்? ஆர்ல குறைய கேட்கும். இதுலயும் தொப்ளர் விளைவு ஏற்படாது. இது படிக்கிறேன். இந்த நாளையும் கம்பேர் பண்ணினால் இவருக்கு கூட இவருக்கு குறைய இவ ரெண்டு வேலையும் என்ன? தொப்ளர் விளைவு ஏற்படாது. அப்படின்னு பார்த்தால் மூணு குற்றம் என்ன? சரி. ஆனா உண்மையிலேயே எவ்வளத்தடிய கூட கேட்கும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒலி வந்து இங்க இருந்து எப்படி பயணிக்க போகுது? இப்படிதான் பயணிக்க போகுது. ஒலி எப்படி பயணிக்க போகுது? இப்படிதான் பயணிக்க போகுது. இப்ப இந்த பியங்கிற வரையும் பியரும் அவதானி, பியரும் புள்ளியில் உள்ள அவதானியையும் இவரை நான் நினைச்சிருந்துச்சுன்னா அப்படிதான். இப்ப நீங்க செல்லுங்க, இங்க நாம கேள்வி செய்வோம் எப்படி? நீங்க சீரில் படிச்சு அவதானியின் வேகத்தை
சரியா ஒளி முதல நினைக்கிற கோட்டின் வழியே இருந்துச்சுன்னா பிரச்சனை ஒண்ணு இல்லை. அப்படி இல்லாட்டி அவரை வேகத்தை என்ன செய்யணும் மனுஷன்னா அதன் வழியே பிரிக்கணும், பி கோஸ்டிதான் பிரிக்கவன். அப்ப உண்மையிலேயே இந்த தொடலி வழியான வேகம் சரியா இவரை பார்த்துக்கு இருக்கிற மாதிரியான அமைவிடம் இதுதான். இந்த இடத்துலதான் தொடலி வழியான வேகம் என்ன செய்யும் இப்படி இருக்கும். இந்த இடத்துலதான் தொடலி வழியான வேகம் சரியா இவரை நோக்கி இருக்கிறதால இவருக்கு அந்த மேக்சிமம் கேட்கும். வழங்கிட்டா? சோ மொத்த இராட்டினத்தையும் கருதும் போது அதிக சுருதியுடைய ஒலி கேட்கிறது இந்த ஒரு இடத்துல. இந்த ஒரு இடத்துக்கு வரக்கூடாதான் நேரடியாக அவர தொடலி வழியான வேகம் ஆற நோக்கி இருக்கும் சொன்னால் அவதானியை நோக்கி ஒலி முதலை நோக்கி இருக்கும். சரியா? இவரை தெரிய வரக்கூட அவரை வேகம் டிரெக்டாக ஒளி முதல் நோக்கி இல்லை, அவரை வேகத்தையும் பிரித்த உறுதி கொஸ்டிதான் ஒளி முதல் நோக்கி இருக்கும். சோ இவடத்தடிய கேட்கிற சுருதியை விட இவடத்தடிய கேட்கிற சுருதி கூட ஒத்துக்கதான் வேணும். இப்ப ஒரு வாதம் வைக்கலாம். என்ன வாதம் சொன்னால் பீல கேட்கிற சுருதியை விட கூட சுருதி கேட்கிற புள்ளியும் இருக்கு. நான் இதை எடுக்கேன், டி என்ன எடுக்கேன். பிஎன் கேட்கிற சுருதியை விட சீல் என்ன கூட சுருதி கேட்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கேள்வியில அவன் தமிழை எதிர்பார்த்திருக்கானா இல்லாட்டி என்னத்தை எதிர்பார்த்திருக்கான குழப்பம் ஏற்பட்டு அது கேள்வி எடுத்தவனுக்கு தான் தெரியும். சோ கேள்வியில இருக்கிற மாதிரிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லன் PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது அவனுக்கு கேட்கும் மொழியின் சுருதியை பற்றி கருதினால் இந்த 4 புள்ளியிலையும் 6க்கு பெருசி 6க்கு குறைய 6ல ஏற்படாதுங்கிறத தான் கருத சொல்லலாம். நான் நினைக்கிறேன் இந்த பர்சனலான என்ற கருத்து. அப்படி பார்த்தால் 3 ஆன்சரும் சரி. PQRS 4லையும் இது பெருசி இது குறைய, இது 2லையும் என்ன செய்யாது ஏற்படுத்தாது. இவர் நோக்கி வாரார், இவர் பிரித்த ஒரு நோக்கி இருக்கு, இவர் என்ன விலத்தி போறார் ஒளி முதல்ல இருந்து, அதன் காரணமாக இருக்கு. உண்மையிலே இந்த ராட்டினத்தில் இருக்கிற எல்லா சீட்டுகளையும் கருதும்போ எல்லாத்திலையும் எவ்வளத்த பெருசு கேட்கும் சொன்னால் எவ்வளத்த கூடியது கேட்கும் சொன்னால் இவ்வளவு கூடியது கேட்கும். எல்லாத்திலையும் எவ்வளவு குறைஞ்சது கேட்கும் சொன்னால் இந்த சீட்ல இருக்கிறவர் தான் டிரெக்டாக செய்யறார் விலகி போறார். சோ இவரத்தை இருவர் தான் ஆக குறைய கேட்கும். சோ உண்மையா பீல இருக்கிற வேகத்தின் பிரித்த கூறுதான் தொப்பலர் விளைவு ஏற்படுத்த போகுது. இவரை கொஸ்டிட்டா இதுதான் தொப்பலர் விளைவு ஏற்படுத்தும். ஆனால் டீ அடியவரை கூட நேரடியாக இருக்கிற வேகம் தொப்பலர் விளைவு ஏற்படுத்த போகுது. சோ உண்மையிலேயே மிக கூடியது கேட்கிறது டீயில தான். அந்த டீஎலம் கருத செல்லல, PQRS மட்டும் தான் கருத செல்லுகிறான்னு சொன்னால் ஆன்சர் ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி, 5வது ஆன்சர் வரும். சரியானே? ஒருவேளை இவன் தமிழ் பார்த்து ஏதாலும் செஞ்சு ஏதாலும் சொன்னால் ஏ மாத்திரம் ஆன்சர் சொல்லி என்ன செய்யலாம் வரலாம் வாய்ப்பிருக்கி. அல்லது தமிழ் அறிவுகள் நிறைய சட்ட சிக்கல்கள் பேப்பர்கள்ல வந்துச்சுன்னு சொன்னால் A, B, C 3 என்ன செய்யலாம் வரலாம். சரியா? சோ ஆன்சர் என்ன பொறுத்த அளவுக்கும் 5வது. ஒருவேளை ஆன்சர் 1 அல்லது 5 கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸ்கீம் வேற கூட அதுகளை பார்த்துக் கொள்வோம். சரிதானே? சோ 24வதுக்கு நான் கொடுக்குற ஆன்சர் 5வது. ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறதுன்னு சொன்னால் 1வது ஆன்சர் ஆகவும் என்ன செய்யணும் சொன்னால் இருக்கேலும். சரியல்லோ? ரைட். சரியா? அடுத்தது பேப்பர்ல 27வது, சாரி டியூட்ல 13வது, பேப்பர்ல 27வது கேள்வி. சரியானே? ஒரு உருக்கு அளவை நாடா 20 வாகை செல்சியஸ் வெப்பநிலையில், சரியா, ஒரு உருக்கு அளவை நாடா 20 வாகை செல்சியஸ் வெப்பநிலையில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது. அளவை நாடான்னு சொல்ல ரூலர், அது நீங்க ரூலர் எடுத்தாலும் சரிதான், அல்லது இந்த சீல கடைக்காரர்கள் வச்சுக்கிற டேப் போல் எடுத்தாலும் சரிதான், ஏதோ சரியான ரூலர் எடுக்க வளமையா ரூலர்கள் என்ன செஞ்சிருவீர்கள். ஸோ அந்த ரூலர் என்ன செய்யும் எடுக்கும். சரியா? ஸோ ஒரு உருக்கு அளவை நாடா எவ்வளவு வெப்பநிலையிலையா 20 வாகை செல்சியஸ் வெப்பநிலையில தரங்கணிக்கப்பட்டிருக்காம். ஸோ இவர் 20 வாகை செல்சியஸ் வெப்பநிலையில தரங்கணிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இவர் வாசிக்கிற பொறுமானமானது 20 வாகை செல்சியஸ்ல மட்டும்தான் உண்மை, மத எல்லாத்திலையும் பொய். சரியா? ரைட். இப்ப இந்நாடாவை ஒரு மாணவன் 40 வாகை செல்சியஸ்ல அளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அளவை நாடாவில் இருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் 50 மீட்டர். அப்ப திருப்பியும் எழுதுறன்
இந்த அளவை நாடாவ 40 டிகிரியில பாவிக்க கூட அதுல உண்மையான நீளத்திலும் பார்க்க அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் விரிவடைந்திருப்பார். உண்மையான நீளத்திலும் பார்க்க விரிவடைந்திருப்பார். இப்ப இவர் ஒரு பொருளை வாசிக்கிறாம். இந்த வாசிக்கிற பொருள் நான் சும்மா உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இப்ப இவர தடி ஒரு பொருள் என்ன செய்யறார், வாசிக்கார். இந்த பொருள்ல எவ்வளவு நீளத்தை வாசிக்கிறான்னு சொன்னால் 50 மீட்டரா, 50 மீட்டர் நீளத்தை அவர் என்ன செய்யறார், வாசிக்கார். சோ இது கீழுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு பொருளை வைக்கார். ஒரு பொருளை வச்சு இவர் எவ்வளவு நீளத்தை வாசிக்கிறாருன்னு சொன்னால் 50 மீட்டர் நீளத்தை என்ன செய்யறார், வாசிக்கார். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, கேட்ட கேள்வி உண்மையான நீளம், இந்த பொருள்ல உண்மையான நீளம் என்ன, இதான் என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டிருக்க. சரியா, நான் சொல்றேன். இந்த பொருள் இப்படி இருக்கு. இந்த பொருளை 40 டிகிரியில வைக்கக்குள்ள இவர் 50 மீட்டர் என்ன செய்யறது, வாசிக்குது. சரியா, உண்மையிலேயே 20 வாகை செல்சியஸ்ல இந்த 50 மீட்டர் ஆனது இவடத்தடி ஓரத்துல என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இந்த 50 மீட்டர்ங்கிற குறி இவடத்தடியில் இருந்திருக்கும். இவடத்தை இருந்த குறியானது இது ஒரிஜினல் 50 மீட்டர், இது உண்மையான 50 மீட்டர். இவ்வளவு நீளம் என்ன, உண்மையான 50 மீட்டர். ஏன்னு சொன்னா 20 வாகை செல்சியஸ்ல ரூலர் காட்டுற நீளம் குறிகள் எல்லாம் உண்மை. 40 வாகை செல்சியஸ்ல இந்த ரூலர் வாசிக்கிறது பொய். அப்ப 20 வாகை செல்சியஸ்ல இவடத்தை இருந்த 50 மீட்டர் எனும் குறி விரிவடைஞ்சு 40 டிகிரியில இவடத்தடி வருகிறது. ஏனும் விளங்குதானே? ரைட். அப்ப இந்த 50 மீட்டர் இவடத்தடிய வந்த தலதான் இந்த நீளத்தை வாசிக்குது. எவ்வளவு நீளத்தை வாசிக்குது, எல்என் நீளத்தை வாசிக்குது. எவ்வளவு நீளத்தை வாசிக்குது, எல்என் நீளத்தை வாசிக்குது. இவ்வளவும் எல், பொருளின் நீளம் எல்ன்னு சொன்னால் இவர் என்ன வாசிக்கிறதும் எல் தான். இது உண்மையிலேயே 50 இல்லை, 50 மீட்டர்ங்கிறது குறியீடு போடப்பட்டிருக்கு. உண்மையிலேயே எவ்வளவு, எல். அப்ப பொருளின் நீளம் எல்ன்னு சொன்னா இவர் இந்த 50 மீட்டர்ங்கிற குறிக்கு நேர பொருள் இருந்த தரதான் அவர் 50 மீட்டர் சொல்லியிருக்கார் 40 டிகிரியில. அப்ப நான் சொல்றேன், கவனமா அவளங்க தியரியில படிச்சிருப்பாய். நான் சொல்றேன், இந்த பொருளானது 40 வாகை செல்சியஸ்ல இவர் எல்லாக இருக்கார். இந்த எல்லுங்கிற பொருளை இந்த ரூலர் வாசிக்குது, 50 மீட்டர் வாசிக்குது. ஆனா 50 மீட்டர்ங்கிறது வாசிக்கிறது பிள்ளை, பொய். உண்மையிலேயே 20 டிகிரியில் 50 மீட்டர் இருந்ததுதான் அது உண்மையான 50 மீட்டர். சோ இந்த 50 மீட்டர் உண்மையான 50 மீட்டர் அல்ல, இது எல். இப்ப நான் சொல்லேன், இந்த ரூலர் 20 டிகிரியில உண்மையாகவே 50 மீட்டர் நீளமாக இருந்தவர் தான் விரிவடைஞ்சு எல் நீளமாக மாறுகிறார். அப்ப நான் ரூலருக்கு கேள்வி செய்கிறேன். சரியா, ரூலருக்கு கேள்வி செஞ்சேன்னு சொன்னால் நல்லா பாருங்க, எல் சமன் இறுதி நீளம் சமன் எல் நோட் இன்டு 1 பிளஸ் ஏகவரிமான விரிவு தானே அல்பா டெல்டா டீட்டா. சரியா, ரூலர் ஆரம்ப நீளம் என்ன, 20 வாகை செல்சியஸ்ல 50 மீட்டர் ஆரம்ப நீளம் 40 வாகை செல்சியஸ்ல இறுதி நீளம் எல்லாக மாறுது. சோ நான் சொல்லேன், 20 வாகை செல்சியஸ்ல ஆரம்ப நீளம் 50 1 பிளஸ் அல்பா. அல்பா எவ்வளவு, 2 நீள விரிவு. சரியா, சர டெல்டா டீட்டா கவனம். 20 வாகை செல்சியஸ்ல உண்மை. இப்ப நாம எங்க போறோம், 40க்கு போறோம். சோ 20 40க்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு, 20. அப்ப என்ன வரும், 50 இன்டு பிரகேதுக்குள்ள என்ன வர போகுது, 20 2 40 40 தர 15 சரியா. சோ 1 பிளஸ் என்ன வர போகுதுன்னு சொன்னால் 40 தர 15 வரப்போகுது. சுருக்கினேன்னு சொன்னால் 50 தர 1 50 50 தர 40 2000 2000 தர 15 2000 தர 15 0.02 வரும். அப்ப எவ்வளவு வந்து வரப்போகுது, 50.02 மீட்டர் சொல்லி வரப்போகுது. ஆறு எல். சோ எல் நீளம்ங்கிறது ஆறுன்னு சொன்னால் 20 வாகை செல்சியஸ்ல 50 மீட்டராக இருந்த உண்மையான ரூலர்ல 40 வாகை செல்சியஸ்ல இப்ப அதே 50 மீட்டர் குறி இவரத்தடியே இருக்கு. சோ ஒரிஜினலாக 50 மீட்டராக இருந்தவர் ஒரு பொய்யான 50 மீட்டர் அடியே மாறுறார். சோ ஒரிஜினலான 50 மீட்டராக இருந்தவர் ஒரு எல் நீளமாக மாறார், உண்மையான எல் நீளமாக மாறார். எவ்வளவு தெரியாதது. சோ உண்மையிலேயே 50 மீட்டராக இருந்தது. இப்ப இந்த 50 மீட்டர் குறியடி எவ்வளவு தடி இருக்கு, 50.02 மீட்டர் அடி இருக்கு. சோ இந்த 50 இவர் 50 நினைச்சு வாசிக்க உண்மையிலேயே எவ்வளவு நீளம் மாறு, 50.02. சோ ஆன்சர் என்ன, மூணாவதாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சரியானே?